எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கனடாவில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வழியாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்கோ வீடியோக்கு போகலாம். கனடாவில் தொழிலாளர் நலத்திட்டமான அந்த CWB என்று சொல்லிவினோம், கனடா ஒர்க் பெனிஃபிட் என்று சொல்லி போன வருஷம் 2024 ஆண்டு லெகம் கொடுத்து கொண்டிருந்தவர் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அது கனடாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அந்த தொகையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இது 3ஆக பிடிச்சி கொடுக்க போவதாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஒரு கொடுப்பனவும், 2வது அக்டோபர் 11ஆம் தேதி அடுத்த கொடுப்பனவும், அதே போல் அடுத்த வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி 2026 அடுத்த வருஷம் 3வது கடைசி கொடுப்பனவும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காசு இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த நல்ல திட்டத்தினை ஏற்கனவே இப்போ 24ஆம் ஆண்டின் இதற்காக பதிவு செய்தவர்கள் மீண்டும் இதுக்கு விண்ணப்பிக்க இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் போன வருஷம் டேக்ஸ் செய்து நீங்கள் இந்த பலனை எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருந்தால் நீங்கள் திருப்பியும் உங்களுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இது கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த தனிநபர் என்று சொன்னால் ஒரு நபருக்கு தனிநபருக்கு மட்டும் 1633 ஆகவும், இதே குடும்பம் என்று சொல்லிக்கல $2813 கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் $843 கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இதை 3ஆக டிவைட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பினோம். அதாவது ஜூலை 12, அக்டோபர் 11, அடுத்த வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நல்ல திட்டத்தினை இப்போ ஒரு ஆள் பயன்படணும் என்று சொன்னால் அதிகபட்சமாக அவர் ஒரு வருஷம் இருந்து இங்கே வேலை செய்திருக்கணும். கிட்டத்தட்ட வேலை செய்த வருமானம் 3000ஆவது, அட்லீஸ்ட் குறைஞ்ச வருமானம் $3000 சம்பாதிச்சு டேக்ஸ் கட்டியிருக்கணும். அதே போல் 19 வயதை தாண்டி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியின் அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கொடுப்பன வருமானத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த நிர்ணயிக்கப்பட்ட வருமானம் என்று சொல்லப்படும் ஓவர் இன்கம் என்று சொன்னால் இது சில நேரம் உங்களுக்கு கிடைக்காது. என்ன உங்களுக்கு வருமானத்துக்கு மேலே உழைச்சிங்க என்று சொன்னால் உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்காது. லோ இன்கம் உள்ளவர்களுக்கு தான் இது முற்றாக கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தொகை குறைஞ்சிருக்கும். கூடாது மேக்ஸிமம் வேலை தான் குறைஞ்சிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நீங்கள் போன வருஷம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் செய்திருந்தால், இந்த கொடுப்பனவை நீங்கள் பெற்றிருந்தால் இது உங்களுக்கு திருப்பி அப்ளை பண்ண தேவையில்லை. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். விண்ணப்பிக்காதவர்கள் நீங்கள் CRA கனடா ரெவென்யூ ஏஜென்சியை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம், அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் நீங்கள் டேக்ஸ் செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போன வருஷம் டேக்ஸ் இதாக கிடைக்கும். இந்த வருஷம் செய்கிறோன்னு சொன்னால் நீங்கள் வரும் மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் அடுத்த வருஷம் 2026 பிறகு செய்வீங்கள். நீங்கள் ரெவென்யூ கனடாவுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இதை அறிவிச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10 நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் CRA தொடர்பு கொண்டு நீங்கள் விண்ணப்பித்தால் உங்களுக்கு அதுக்கேற்ற ஒழுங்குகளை சேர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ சின்ன ஒரு ஷோர்ட்டான வீடியோ தான். சரி, இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்தை தெரிவிக்கணும்னு சொன்னால் கமெண்டில் போடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.